பெண்களுக்கு எதிராக இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்றது மத்தவங்க மாதிரி ரீல்ஸ்லயும் இன்ஸ்டாலையும் தேடிட்டு இருக்க முடியாது. ரியாலிட்டிய புரிஞ்சுக்கணும். பெண்களை தொந்தரவு செஞ்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு வார்னிங்காவே சொல்றேன். பெண்களை பத்தின சில செய்திகள்லாம் கேட்கும் போது உண்மையிலேயே மனசு பதறுது, கண்ணு கலங்குது, அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா நடக்கிற கொடுமைகள்லாம் யாருக்குங்க, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே, எப்படி மனசு பதறாம இருக்கும். அதனால பெண்களுக்கு எதிராக இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்றது மத்தவங்க மாதிரி ரீல்ஸ்லயும் இன்ஸ்டாலையும் தேடிட்டு இருக்க முடியாது. ரியாலிட்டிய புரிஞ்சுக்கணும். சோ இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா ஒரே இடத்துலதான் வந்து நிக்குது. போதை பொருள் நடமாட்டம், அதை வேரோட பிடுங்கி எறியணும். இது வந்து 2026 போன மாசம் மே மாசம் 10ஆம் தேதி இந்த பிரச்சனை புதுசா முளைச்சு வந்துடல. இது பல வருஷமா இருக்கிற பிரச்சனை. பல வருஷமா இதை கண்டுக்காம விட்டதுதான் அந்த வேர் இவ்வளவு ஆழமா பரவி இருக்குது. இத பல வருஷமா கண்டுக்காம விட்டது யாருன்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, அது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்ப அதை பத்தி பேசியும் பிரயோஜனம் இல்லை. இந்த பெண் குழந்தைகளுக்கான இந்த பாதுகாப்பு இது வெறும் சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இது சமூக ஒழுங்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. சமூக ஒழுகல தனி மனித ஒழுங்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. இவ்வளவு நேரம் நான் இதெல்லாம் ரொம்ப சாஃப்டா சொல்லிட்டு இருந்தேன். ஆனா பெண்களை தொந்தரவு செஞ்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு வார்னிங்காவே சொல்றேன். பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. தண்டனைக்கான அந்த நடவடிக்கைகள் எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரொம்ப கடுமையான ஒரு தண்டனையா இருக்கும், கடுமையான ஒரு நடவடிக்கைகளா இருக்கும்.